தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களாக ஒரு செய்தி பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்குது சார். என்னன்னா, மறைந்த விஜயகாந்த் அவருடைய மைத்துனர் மச்சான் அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் மோசடியில் இழந்திருப்பதாக, அதாவது இவர்கள் இழந்திருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன செய்தி? யார்கிட்ட சார் ஏமாந்தாங்க இவங்க? இல்லை, இந்த மாதிரி ஆட்கள் பல பேர் பல பினாமிகளை நம்பி இப்படி சம்பாதித்த பணங்கள். நீங்கள் சுதீஷ் விஜயகாந்த் மச்சான் என்கிற தகுதியை தாண்டி அவர் எந்த தொழிலதிபரும் இல்லை. இவர் அரசியலில் வந்த பிறகு, மச்சான் அரசியலில் வந்த பிறகு, அக்கா விஜயகாந்த் மனைவி ஆன பிறகு இவர்களுக்கு பல ரியல் எஸ்டேட் தொழில்கள், அரசியலில் பல தரகு வேலைகள், இதன் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணங்கள் தான் இந்த 43 கோடி ரூபா. இந்த 43 கோடி ரூபாயை சந்தோஷ் சர்மா வட இந்தியாவை சேர்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஏன் உள்ளூரில் எவனையும் நம்புறதில்லை. இவர்களெல்லாம் இவர்களுடைய பினாமிலாம் யார்? வட இந்தியாவை சேர்ந்தவன் தான். இன்னொரு சாகர், சந்தோஷ் சர்மா சாகர், 2 பேரை நம்பி 50 கோடி ரூபாயும் 2.25 ஏக்கர் நிலத்தையும் கொடுக்குறாரு மாதவரத்தில். இதில் அடுக்குமாடி குடியிருப்பு எவ்வளோ வீடுனா மொத்தம் 234 வீடு. இதில் 78 வீடு சுதீஷுக்கு, 156 வீடு சந்தோஷ் சர்மாவுக்கு. இது 2014 2.10 ஏக்கர் 2.25 ஏக்கர் நிலத்தை மனைவி பூர்ண ஜோதி பேரில் எக்ரிமெண்ட் போட்டு ஒப்படைக்கிறார். யார்? சுதீஷ் சந்தோஷ் சர்மாட்ட ஒப்படைக்கிறார். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு வட இந்திய பினாமிகளை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் வட இந்திய பினாமினா, உள்ளூர் பினாமி இருந்தால் தகவல் வெளியில் போயிடும், திரும்பி வாங்குறது கஷ்டம். ஆமாம், இவன் 100 பேர் கூட்டு வந்துடுவான், சாதியை சொல்லுவான். ஆனால் சந்தோஷ் சர்மா சாகருக்கு எந்த பின்னணியும் இருக்காது, எந்த பின்னணியும் இருக்காது. அவன் போய் ராஜஸ்தானில் போய் ஆளை கூப்பிட்டு வரணும், இல்லைன்னா குஜராத்தில் போய் ஆளை கூப்பிட்டு வரணும். அதனால தான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வட இந்திய பினாமிகளை வச்சுருப்பாங்க. அப்போ இவர்கிட்ட 43 கோடி ரூபாய் பொறுமானமுள்ள நிலத்தை கொடுக்குறார். நிலத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுக்குறார். யார்? சுதீஷுடைய மனைவி பூர்ண ஜோதி பேரில் எக்ரிமெண்ட்டு. சுதீஷ் தான் எல்லா டீலிங் எல்லாமே. இது சுதீஷோட அக்காவுக்கு தெரியுமா சார்? இது அக்காவுக்கும் தெரியும், மச்சானுக்கும் தெரியும். இதெல்லாம் நடந்து 2014 ஆட்டை போட்டு போயிட்டான். அப்போவே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா 2011 இந்த செய்தி ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஆளுங்கட்சி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வராமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷ் சர்மா குண்டாசில் போயிருப்பார், சாகர் என்எஸ்சியில் போயிருப்பார். அப்போ புகார் கொடுக்குறாங்க, இல்லீகலாக அவனை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவன் எங்கே போய் சேர்ந்தான்? ஏடிஎம்கேல போய் சேர்ந்தான். ஏடிஎம்கேல கட்சியில் சேரல, ஏடிஎம்கேல தொடர்பாக ஏற்படுத்தி இங்கே 43 கோடி கொடுக்கறதுக்கு பதில் அங்கே ஒரு 20 கோடி கொடுத்தா அமைதியாக விட்டு போகிறாங்க. அதுதான் மேட்ரு. இப்படி வந்த பிறகு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சந்தோஷ் சர்மாவை பக்கத்துலேயே போக முடியல. சந்தோஷ் சர்மா அதிமுக தாண்டி டெல்லி லாபியும் வச்சுருக்காராம். டெல்லியில் பிஜேபி லாபி. ஏன்னா அவர் பின்னாடியே சர்மான்னு வருது. சாஸ்திரி, சர்மார், ஐயங்கார் எல்லாம் அவாள், எல்லாம் அவாள், இவர் இவாள். அதனால் அவளை ஒன்றும் டச் பண்ண முடியல, விட்டுட்டார். நான் தான் தேசிய முற்போக்கு கழகம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அவா தான் தேசியத்தில் நீங்கள் ஒன்றும் சேர முடியாது. அதாவது ரத்தத்தை விட தண்ணீரை விட ரத்தம் திக்கானது. அதனால் அவா கூட சேர்ந்துட்டான், இவா கூட சேர்ந்துட்டான். பல முயற்சி பண்ணுறாரு. சந்தோஷ் சர்மாவை கடத்துவதற்கு ஒரு முயற்சி நடந்தது.
இந்த தரப்புல இருந்து சுதீஷ் தரப்பில் தேமுதிக ஆட்கள் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதை அவர் முறியடித்து தப்பிச்சிட்டார். இங்கே வந்த பிறகு சந்தோஷ் சர்மாக்களும் சாகர்களும் லோக்கலால் கூட வச்சுக்குவான். அவன் ஐடியா கொடுத்துட்டே இருப்பான். இப்போ லீகலாக அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா வழக்கு கொடுத்துருக்காங்க. லீகலாக அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு தானே சார் வரும். சிவிலில் 10 வருஷம் ஆயிரும். சிவிலில் 10 வருஷம் ஆயிரும். இதில் என்ன நடந்ததுன்னா, இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடு வந்து 78 வீடு கொடுக்கணும். 78 வீடை நீங்கள் சந்தோஷ் சர்மா என்ன பண்ணுறான், டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு பூர்ணஜோதி கையெழுத்து போட்டு விற்று விட்டான். இவங்க ஒரு ஆளுக்கு விற்கிறாங்க. அதான் கன்செஷன் நடக்கும்போதே கன்செஷன் பண்ணுறது பூரா யார், சந்தோஷ் சர்மாவும் சாகரும். அப்போது கன்செஷன் நடக்கும்போதே ஃபினிஷிங் ஆகும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டை காமிச்சு காசை வாங்கிடுறாங்க. ஆனால் எக்ரிமெண்ட்டு கட்டட உரிமையாளர் யார், பூர்ணஜோதி. ஃபினிஷிங் பண்ணி முடிந்த பிறகு சந்தோஷ் சர்மா காசு வாங்குறாருல, அவனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு அவனுக்கு. அப்போது ஒரு வீடு 2 பேருக்கு விற்கப்பட்டிருக்கு. ஒன்று சுதீஷ் மனைவிக்கு ஒரு எக்ரிமெண்ட்டு, சந்தோஷ் சர்மா காசை வாங்கிட்டு அங்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 15,000 20,000 வரைக்கும் வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுனா 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபாய்க்கு விற்றுறான். அப்போது ஒரே வீட்டுக்கு 2 டாக்குமெண்ட். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க இடம் வாங்க வர்றவன் சண்டை வம்பு தும்புனா இடம் வாங்க மாட்டான். 2 கோடி கொடுத்து 1.5 கோடி கொடுத்து இடம் வாங்க வர்றவன் மேட்டுக்குடி மக்கள் தான் வருவான். வரும்போது ஒரு வீட்டுக்கு 2 டாக்குமெண்ட்டு, நீ குடியிருங்கிற நீ காலி பண்ணுங்கிற, ஏன்னா வருவானா? அப்போ இதுதான் ஃபெயிலியர் ஆனது. அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், சந்தோஷ் சர்மா சார் கன்செஷன் பூரா நான் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு 78 வீடை கொடுத்தாச்சு, அந்த வீடு தான் அவங்க விற்றுக்கணும், அவங்க உள்ளே வரக்கூடாது, இவங்க இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து குடியேறுறாங்க, அதனால் அது சட்டபூர்வமாக செல்லாது. இப்படி சொன்ன உடனேயும் செக்யூரிட்டி, வாட்ச்மேனு, ஆள், அம்பு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் எல்லாம் யாருடைய ஆட்கள், கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆட்கள், சந்தோஷ் சர்மா சாகருடைய ஆட்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நம்பர் 78 28 ஆக்கிடுவான், 28 78 ஆக்கிடுவான். இதில் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி போச்சு. கொலாப்ஸ் ஆனால் இவங்க 78 வீடு வச்சுருக்காங்களே பூர்ணஜோதி சுதீஷ் ஆட்கள் வந்து ஒரு வீட்டை காமிக்கும் போது 13ஆம் நம்பராக இருக்கும், 2ஆம் வந்து பார்க்கும்போது 24ஆம் நம்பராக இருக்கும். அவன் தலைதறிக்கு ஓடிடுவான், யார், வீடு வாங்க வர்றவன். இப்படித்தான் சுதீஷ் பூர்ணஜோதியை முழுமையாக ரிமூவ் பண்ணியிருக்கான். யார், சந்தோஷ் சர்மா. சந்தோஷ் சர்மாவுக்கு பின்னணியில் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்மாக்கள். இதில் முழுக்க இந்த கட்டடத்திலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து சுதீஷ் ஒன்றுமே பண்ண முடியாமல் வெளியேறார். இப்போ தேமுதிகனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஃபெயிலியராக போயிட்டுருக்கு. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் தேமுதிக எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துட வேணும்னு காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு சார். இப்போ வந்து எங்களுக்கு வேணாம், இவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்குறாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு. இந்த தடுமாற்றங்கள்லாம் என்ன சார் காரணம்? அதாவது சுதீஷுக்கு அரசியலே தெரியாது, பிரேமலதாவுக்கு பேராசை, ஒன்று அரசியல் தெரியாது, இன்னொன்று அந்த அம்மாவுக்கு பேராசை பெரும் நஷ்டம். அவர் 43 கோடியை இழந்துட்டு இருக்காரு, இவங்களுக்கு 43 கோடி வேணும், இவங்களுக்கு 430 கோடி வேணும். என்ன நடக்குதுன்னா, விஜயகாந்த் மரணம், அங்கே எல்லா கட்சிக்காரனும் வந்தான். இது வந்த பிறகு திமுக ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்குது. திமுக ஒரு சீட்டு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். இவங்க 3 சீட்டு கேட்குறாங்க நாடாளுமன்றத்தில். 3 லட்சம் பேரை திரட்டியா திருமாவளவனுக்கு 2 சீட்டு தான் இல்லையா? அப்போ தேமுதிக எப்படி 3 சீட்டு கொடுப்பாங்க? திமுகவுடைய கதவு, ஜன்னல், பின்வாசல் எல்லாம் அடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் கூப்பிடுறாங்க, உதயநிதி லைன் லெவலில், ஸ்டாலின் லைன் லெவலில். 3 சீட்லாம் கொடுக்க முடியாதுமா. இல்லை 3 சீட்டு தான் கொடுக்க, எங்களுக்கு கூட்டம் கூடுது, ரைட், கூட்டம் கூட நீங்களே ஓட்டு வாங்கிங்க, வேண்டாம், முடிஞ்சு போச்சு. உடனே கள்ளக்குறிச்சியில் போய் திமுக எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? அப்போது
திமுகவோட எல்லா உறவும் துண்டிச்சு போச்சு. அடுத்து அதிமுக 2021 வேலுமணி வேண்டவே வேண்டான்னு விரட்டி விட்டார். இவங்க கேட்ட சீட்டு நோட்டு அதெல்லாம் கொடுக்க முடியல, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இப்போ பிஜேபி என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு 2 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் கேரண்டியாக கொடுங்க. இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவங்களோட வாக்கு சதவீதம் 0.5% கீழே போயிடுச்சு, ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது எப்படி உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க? இதுதான் எல்லாமே வாக்கு வங்கி அடிப்படையில் தான் உங்களுக்கு டிமாண்டு. வாக்கு வங்கி இல்லைன்னா டிமாண்ட் இல்லை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பிரம்மை விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு அதை நிரூபிக்கணுமில்ல. நீ ஈரோடு கிழக்கில் நிரூபித்தாங்க, என்ன நடந்தது? 0.4%, 1% கூட இல்லை, 0.5% கூட இல்லை. அப்போது எப்படி உங்களுக்கு திமுக டிமாண்ட் இருக்கும், அதிமுக டிமாண்ட் இருக்கும், பிஜேபி டிமாண்டே இல்லை. இதுதான் காரணம் கேட்டிங்கன்னா, இவர்களுடைய அரசியல் அறிவு என்பது திமுக அதிமுக பிஜேபியை நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ திருமாவளவன் ஏங்க கொடுத்தா முடிச்சுட்டு கொடுங்க, இல்லை கூட்டி கொண்டு வெளியேறாங்கிறார். இந்த கட்சி தேமுதிகால இல்லை. ஏன்? வாக்கு வங்கி இல்லை, கூட்டம் இல்லை. இதுதான் இவர்களுடைய பலவீனம். அதனால தான் பிஜேபி கண்டுக்கல, ஏடிஎம்கே கண்டுக்கல, டிஎம்கேவும் கண்டுக்கல. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.